உணர்வு ஒண்ணுதானே, உணர்வு ஒண்ணுதானே. அதெல்லாம் யாரும் கிடையாது, அதெல்லாம் யாரும் கிடையாது. அந்த படம், இந்த சம்பவம் வந்து ஒரு நிஜ சம்பவம். இது பேப்பர்ல வந்துச்சு. இதையே இன்னும் 10 பேர் கூட சொல்லலாம், இதை மாதிரி 10 படம் கூட சொல்லலாம். அவ்வளவு தேவை இருக்கு. ஸோ இதே படத்தை வேற வேற ரூட்ல வேற வேற மாதிரி இன்னும் 10 தடவை கூட சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய ப்ரெஸ் ஷோஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஏன்னா உங்க முகத்துல அந்த சந்தோஷம், நீங்க படம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணது, எல்லாமே நாங்கள் பட்ட கஷ்டத்தை அப்படின்றதுக்குள்ள அப்படி தொடச்சி எரிஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த படம் உங்கள் மூலமாக தான் ஜனங்களுக்கு போய் சேரணும். நீங்கள் இந்த படத்தை எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போகிறீங்களோ அது அப்படி போய் ஜனங்களுக்கு சேரும். இந்த மாதிரி நிறைய படங்கள் வர்றதுக்கு இந்த படத்தோட வெற்றி தான் ஒரு அடித்தளமாக இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவதுனா நீங்கள் கேளுங்க, பிள்ளைங்க பேசுவாங்க, பேசுங்க பிள்ளைங்க. ஏதாவது ஆரம்பிச்சு. வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் அட்டெண்ட் பண்ணுறாங்க. அதில் வார்த்தைகள் வரல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் படம் பார்த்து வெளியில் வந்து நமக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். ஸோ தொடர்ந்தும் இந்த படத்துக்காகவும் எல்லா சப்போர்ட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து என்னோட முதல் படம். அன்எக்ஸ்பெக்டட் தான் இது எல்லாமே. எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்ச மாதிரி ஒரு படம் இது. பாரதி ராஜா சாரோட மகளாக நடிச்சிருக்கேன். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு தெரியல, எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். என் வெளியே வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணதை வந்து நான் ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய பண்ணணும், நல்ல படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணணும்ன்றத நான் ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நல்ல பெரியசாமி சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் சேனல்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திருமாணிக்கம் படத்தை எல்லாரும் கண்டிப்பாக 27th டிசம்பர் வந்து தியேட்டரில் பாருங்கள். ஃபேமிலியோடு வாங்க. ஒரு செம எமோஷ்னலான ஒரு ஃபிலிம். ஃபேமிலியோட எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தை தயாரித்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா கணேஷ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் நடிக்கவே இல்லை, அவர் நேச்சுரலாக இருந்தார். அதுதான் படம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னு. 25 தியேட்டரில் பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் நான் என்ன சொன்னேன்றது தெரியும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக 27 வந்து படம் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி, நீங்களை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கேள்வி இது பண்ணேன். தேங்க்யூ. டைரக்டர் ஷோ போயிட்டு இருக்கு. இறுதி கட்ட பணிகள் வேற நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் ஓடிட்டு இருக்காரு. குடும்பம் நாசமாயிடலாம் யாருமே சொல்லவே இல்லையே. இந்த சூழலை பயன்படுத்திக்கங்க, இந்த சூழலை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திட்டு இது பண்ணிக்குவோம் அப்படின்னு. இல்லை, எந்த சூழலாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாதுன்றதானே தவிர கொண்டாடி பேச கேட்ட நாசமா போன எங்கேயாவது சொன்ன மாட்டாங்க. நீங்க எப்படி ஏதாவது எடுத்துருக்கீங்க மைண்ட்ல? இல்ல கிடையவே கிடையாது. அதாவது பெண்கள், வீட்டுல இருக்க பெண்கள் அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மொமெண்ட்ல இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இதை கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாமே, அவங்க தான் எதுவுமே கொடுக்கலையே, அது அவங்க சைடு நியாயம் அது. ஸோ வந்து இது கதையாசிரியரா இயக்குனரா அவர் எல்லார் சைட்லயும் இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. இல்லை யார் சரி யார் தப்புன்றதெல்லாம் இல்லை, அது நீங்க தான் முடிவு பண்ணணும். படம் பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும். 2013 சரி, உணர்வு ஒண்ணுதானே, உணர்வு ஒண்ணுதானே. அதெல்லாம் யாரும் கிடையாது, அதெல்லாம் யாரும் கிடையாது. அந்த படம், இந்த சம்பவம் வந்து ஒரு நிஜ சம்பவம். இது பேப்பர்ல வந்துச்சு. இதையே இன்னும் 10 பேர் கூட சொல்லலாம், இதை மாதிரி 10 படம் கூட சொல்லலாம். அவ்வளவு தேவை இருக்கு. ஸோ இதே படத்தை வேற வேற ரூட்ல வேற வேற மாதிரி இன்னும் 10 தடவை கூட சொல்லலாம். அவ்வளவுதான், அததான் நான் பாக்குறேன். ஏன்னா இது அந்த படமா இருக்கு இந்த படமா இருக்குன்றதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. மனிதத்தை
மனிதநேயத்தை, ஒரு சில நிஜங்களை எந்த படம் போற்றுகிறதோ அது எத்தனை முறை வந்தாலும் நம்ம வரவேற்றே ஆகணும். ஏன்னா அவ்வளவு தூரம் தேவை இருக்கு. படங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நேர்மையா இருக்குன்னு சொன்னாரு, உங்களுக்குள்ளதான் வச்சு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சமீபத்தில் ஒரு லேட்டஸ்டா வந்த படத்துல கூட சமுத்திரக்கனியா சொல்லுவாங்க. அதுக்கு இறைவனுக்கு தான் நன்றி சொல்றோம். நான் பயங்கர வில்லனாவும் நடிச்சிட்டேன். இந்த வருஷமே நான் வந்து ரொம்ப கொடூர வில்லனா நடிச்ச படமும் ஹிட் ஆயிருக்கு. அது வந்து இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது தான் அது அந்த படைப்புக்கு நம்ம உண்மையா இருக்கும்ன்றது. 2013 இதே விஷயம் நடந்திருக்கு சார். கேரளால இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஆக்டர் வந்து பெருசா கொண்டாடினார் பார்த்திபன் சார். அந்த அவரை போய் நீங்க பாத்தீங்களா, மீட் பண்ணீங்களா? உண்மையான கேரக்டர் ஒருத்தர் வந்து இங்க வந்து நம்ம சினிஃபீல்ட்ல இருக்கிற நம்ம பார்த்திபன் சார் வந்து அப்படியா தெரியல. மேபி இயக்குனர்கிட்ட கேட்டா தெரியும். இயக்குனர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. கேரளா முதல்வர் பாராட்டின மாதிரி நம்ம தமிழ்நாடு முதல்வர் பாராட்டின மாதிரி ஒரு பண்ணலாமே. அது அடுத்த படைப்பு பண்ணுவோம். ஆமா பண்ணுவோம். நன்றி நன்றி நன்றி. உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இரு கரம் கூப்பி உங்களை வணங்குறோம். நன்றி. தேங்க்யூ.